உங்கள் அனைவரையும் இங்கிலீஷ் ஈஸி லேர்னிற்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில உங்களோடு ஒரு அருமையான தமிழ் திரு வைரமுத்து அவர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பு தான் உங்களோடு நாங்கள் கலந்து பேசலான் இருக்கோம். இந்த வீடியோல நானும் எனது மகளும் இணைந்திருக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விதை சோளம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து தான் பார்க்க போறோம். அப்பா சொல்லுமா சோளம்னா என்னப்பா? கண்ணு, விதை சோளம் அப்படிங்கிறது அடுத்த முறை வெள்ளாமை செய்யறதுக்காக தங்களுடைய கொள்ளையில அதாவது காட்டுல விதைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் விதை சோளம். விதை சோளம் அப்படின்னா விதை சோளம், விதை நெல், விதை கேழ்வரகு, விதை நிலக்கடலை, இந்த மாதிரி எல்லாமே அடுத்த முறை தன்னுடைய தோட்டத்திலேயோ வயல்லையோ இல்ல கொள்ளையிலயோ விதைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் விதை சோளம். சரியா? சரி. விதை சோளம் இந்த பாடல் பகுதியில விவசாயியினுடைய கஷ்டங்களை பத்தி தான் சொல்ல போறோம். மனிதன் தன்னை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக அவன் கண்டுபிடிச்சதுதான் விவசாயம். சரியாமா? ரைட். இதுல முதல் 4 வரியில திரு வைரமுத்து அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணியும் கழிஞ்சிருச்சு. சொல்லுமா? இல்லம்மா இந்த இடத்துல ஆடி அப்படிங்கிறது மாசம், தமிழ் மாதங்கள் சொல்றோம்ல, சித்திரை வைகாசி, அந்த மாதிரி ஆடிங்கிறது ஆடி மாசம். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும்னு சொல்லுவாங்க. சோ இப்ப அதுதான் வரி. சரிங்களா? ஆடி ஆவணி வருது பாருங்க. ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணியும் கழிஞ்சிருச்சு, சொக்கி கொள்ளம் கோடாங்கி சொன்னகெடு கடந்துருச்சு. அதாவது இங்க ஆடி மாசமும் கடந்து போயிடுச்சு, ஆவணி கூட கழிஞ்சு முடிஞ்சிருச்சு, சொக்கி கொள்ள அப்படிங்கிற அந்த கோடாங்கி அப்படின்னு சொல்லி கிராமத்துல இந்த மாதிரி கோடாங்கி குறி சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, மழை பெய்ய போகுது, வர்ண பகவான் உங்களுக்கு கண்முழிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் சொன்ன காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. காடு காஞ்சிருச்சு கத்தாழ கருகிருச்சு, இழந்த முள்ளெல்லாம் இலையோட உந்திருச்சு. இந்த வரியில பார்த்தா காடு காஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே என்னுடைய காட்டுல இருந்த எல்லாமே காஞ்சு போச்சு, கத்தாழ கூட கருகி போச்சான். ஏன்னா கத்தாழ எப்பவுமே தளதளன்னு இருக்கும், எந்த வறுமையிலையும் கூட அது தளதளன்னு இருக்கும். கத்தாழையும் கருகி போய் இழந்த முள்ளெல்லாம் இலையோட, அதாவது வறுமை இருக்கும், காஞ்சி இருக்கும், வெயில் அடிக்கும் அப்படின்னா இழந்த இலை கூட உதிர்ந்து போகலாம். இப்ப மரங்கள்ல கோடை காலத்துல பாத்தீங்கன்னா இலையெல்லாம் காஞ்சி கருகி உதிர்ந்து போயிடும். தெரியும் தானே உனக்கு? உதிர்ந்து போயிடும். ஆனா அந்த இலையோட சேர்ந்து முள்ளு விழுந்துருச்சான். சரி, சொல்லுமா. அப்படியா? ஆமாமா. இப்ப அடுத்த 4 வரிகள் என்ன சொல்றாரு வைரமுத்துன்னு பார்த்தோம்னா, வெக்க பொறுக்காம ரெக்க வந்த குருவியெல்லாம் வெங்காடு விட்டு வெகு தூரம் போயிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா வெக்க அப்படின்னா வெயில், வெயிலினுடைய தாக்கம். அப்ப அந்த வெயிலால எல்லா பறவையும், ரெக்கம் வச்ச பறவை எல்லா பறவையும் வெகு தூரம் போயிருச்சாப்பா? ஆமாமா, நீயே சொல்லிட்ட. ரொம்ப தூரம். எங்க அதற்கான தண்ணி கிடைக்குமோ, எங்க ஒரு குளிர்ச்சி கிடைக்குமோ அப்படிங்கிற அந்த இடத்தை தேடி இந்த குருவிகள்லாம் பறந்து போயிருச்சு. பொட்டுமழை பெய்யலையே புழுதி அடங்கலையே, உச்சி நனையலையே உள்காடு உழுகலையே. இந்த வரியில என்ன சொல்றாங்க, பொட்டு மழை கூட விழலையாம். வானம் கருக்காம பொட்டு மழை கூட இந்த பூமியில விழலையே, புழுதி அடங்கலையே. அதாவது அந்த புழுதி எல்லாம் புட்டப்பட்டையா, பெரும் புட்டப்பட்டையா கிடக்கும். அந்த புழுதி ஒண்ணு கூட அடங்கல, அப்படியே புட்டப்பட்டையா இருக்கு. உச்சி நனையலையே உள்காடு உழுகலையே. உச்சி அதாவது இந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த உச்சியினுடைய அந்த இதுல ஒரு பொட்டு துளி தண்ணீர் கூட விழல. வானத்திலிருந்து விழுந்தாதான் வானத்து நீர் தான் உயிர் நீர்னு சொல்லுவாங்க. அந்த இது பூமியில என்ன விழவே இல்ல. விதப்புக்கு விதை இருக்கோ, விறக்கா விதி இருக்கோ, கட்டி வச்ச வெங்கலப்ப கண்ணீர் வடிச்சிருச்சே. இங்க கலப்பனா என்னன்னு தெரியுமா உனக்கு? கலப்பனா ஒரு மம்முட்டி மாதிரி இருக்கும், அதுதானப்பா? அதாவது கலப்பை அப்படின்னா இன்னைக்கு நீ எல்லாம் நிறைய இந்த டிராக்டர் தான் உழுறதுக்கு பாத்திருப்ப. இந்த கலப்பை அப்படிங்கிறது மாடுல கட்டி உழுவாங்க, நிலத்தை உழுவாங்க. அந்த கலப்பை கூட கண்ணீர் வடிக்குதான். மழையே பெய்யாம மூளையில வச்ச கலப்பை. ஆமா,
அப்படியா? ஆமா, அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் மிகுதியா இருக்கிறதுனால தன்னை இன்னும் பயன்படுத்தாம மூளையிலேயே கிடக்கிறனே அப்படின்னு சொல்லி அந்த கலப்பை கூட கண்ணீர் வடிக்குதான். காத்துல ஈரம் இல்ல, கள்ளியில பாலும் இல்ல, எறும்பு குழி சேர இருச்சொட்டு தண்ணி இல்ல. காத்துல கொஞ்சம் கூட, காத்துல ஈரப்பதம் இருக்கும், காத்துல கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாம அப்படியே ஒரு அனல் காற்று வீசுது. கள்ளியில பாலும் இல்ல. கள்ளி பாத்தீங்க அப்படின்னா அது இதுல பாலைவனத்துல தான் நிறைய கள்ளி செடி இருக்கும். ஆமாப்பா. அந்த கள்ளி செடியில உடைச்சோம்னா அது அப்படி பால் மாதிரி வரும். அந்த கள்ளி செடியில கூட பால் இல்லாம வத்தி போச்சு. அதுல இல்ல. எறும்பு குழி எவ்வளவு பெருசு இருக்கும்? எறும்பு குழி பாத்திருக்கியா? ஆமா, ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அந்த எறும்பு குழி சின்னதா இருக்கும். ஆமா, அதுல விழறது கூட 2 சொட்டு தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் மிக வருத்தப்படுறாரு. மேகம் இறங்கலையே, மின்னல் ஒன்னும் காங்கலையே, மேற்க கருகலையே, மேகாத்து வீசலையே. மேகம் ஏறினா தான் மழை பெய்யும். மேகம் ஏர்லையே, மின்னலையே நான் பார்த்து பல நாள் ஆயிடுச்சே, மின்னலை காணமே. மேற்க கருத்தா மழை வரும்னு சொல்லுவாங்க, மேற்க கருக்கலையே, மேங்காத்து வீசலையே. மேங்காத்து வீசாம நம்மளுடைய மேனியெல்லாம் அப்படியே அப்படியே அங்கங்க வெடிச்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு கருகி போன காத்தா வீசுதே. இப்ப அடுத்து பாருங்க, ஒரு திருப்பு முனையாமை இந்த வரிகள். தெய்வமெல்லாம் கும்பிட்டு, மழை இல்லாம போனதால என்ன பண்றாங்க, அங்கங்க அவங்களுடைய தெய்வங்களை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இந்து ஜனங்கள் பார்த்து யாகம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துவ மக்கள் அவங்களுடைய ஆலயங்களுக்கு போய் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் தெண்டனிட்டு நீட்டி படுக்கையில நெத்தியில ஒத்தமலை. அப்பதான் எல்லாம் போய் நீட்டி படுக்கிறான் படுக்கையில. ஐயோ, எப்படியாவது மழை பெஞ்சிடணும், ஒன்னும் வெள்ளாம இல்லையே, என்னுடைய கலப்பையெல்லாம் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எப்படியாவது மழை பெஞ்சிடணும்னு வேண்டிக்கிட்டு அவனுடைய தெய்வத்தை வேண்டிக்கிட்டு படுக்கையில போய் படுத்த நேரம் நெத்தியில ஒத்தமலை பிச்சுக்கிட்டு கொத்துதடி. இங்க பாரு அடுத்து. துட்டுள்ள ஆள் தேடி சொந்தமெல்லாம் வாராது போல் சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையா. எங்கெங்கயோ சீமைக்கு மேற்கத்த போயிருந்த மேகமெல்லாம் திரும்பிடுச்சு. கொட்டுதடி கொட்டுதடி மழையா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப திரும்பவும் மழை வந்துருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாருமையா வாருமையா வருண பகவானே, தீருமையா தீருமையா தென்னாட்டு பஞ்சமெல்லாம், எங்க கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சமெல்லாம் தீர்க்கிறதுக்கு வந்துட்ட. மழையே வாருமையா வருண பகவானே, இவ்வளவு நாள் எங்களை பார்த்து கண்முழிக்காம இருந்த மழையே நீ எங்க கிட்ட வந்துட்ட. எனக்கே இது கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா, இப்ப மழை வந்தா குருவி, ஆடு, மாடு, வனத்துல இருக்கக்கூடிய யானை, புலி, சிங்கம், மான் எல்லாமே அப்படி துள்ளி குதிச்சு ஆடுமம்மா மழை வரும்போது. மயில் சொல்லவே வேண்டியதில்லை, உனக்கு தெரியாமல்ல, மேகம் கருத்தாவே தோகை விரிச்சு ஆட ஆரம்பிச்சு. ஆமா, நிறைய நாள் கூட நம்ம வீட்டாண்டே நிறைய வந்திருக்குது. ஒத்த ஏறு நான் உழுக தொத்த பசு வச்சிருக்கேன், இன்னும் ஒரு மாட்டுக்கு எவனை போய் நான் கேட்பேன். ஐயோ, திடீர்னு எங்கேயோ மேற்கத்தி போயிருந்த மலையெல்லாம் அங்க திரும்பிடுச்சு. என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு தொத்த பசு வச்சிருக்கேன். ஒரு இளச்சி போய் எலும்புந்தோளுமா இருக்கிற ஒரே ஒரு மாடு தான் நான் வச்சிருக்கேன், காளை மாடு. இன்னொரு மாட்டுக்கு எவனை போய் நான் கேட்பேன். என்கிட்ட இருக்கிறது ஒரு மாடு தான், இன்னொரு மாடு போய் நான் யார பார்த்து நான் கேட்பேன். ஊரெல்லாம் தேடி ஏர்மாடு இல்லாட்டி, ஊரெல்லாம் போறேன், என் நண்பனை பார்த்து கேட்கறேன், மாரியப்பனை பார்த்து கேட்கறேன், குப்புசாமி பார்த்து கேட்கறேன், ராமசாமி பார்த்து கேட்கறேன், மாடச்சாமி பார்த்து கேட்கறேன், மயில்சாமி பார்த்து கேட்கறேன். யார பார்த்து கேட்டும் ஏர்மாடு இல்லாட்டி இருக்கவே இருக்கா இடுப்புடிஞ்ச ஏன் பொண்டாட்டி. வேற வழியே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இடுப்புடிஞ்சு ஏன் பொண்டாட்டி வீட்டுல இருக்கா, அவளை விட்டா எனக்கு வேற கதி யாரு இல்ல. ஏர் உழுக ஒரு மாட்டை வச்சு இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டிய கட்டி ஏர் உழுக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போறாரு. காசு வெறுத்தவளே கார வீட்டு கருப்பாயி, காசு வெறுத்தவளே கார வீட்டு கருப்பாயி, தண்ணி விட்டு எண்ணெயின்னு தாளிக்க தெரிஞ்சவளே. அதாவது அவ்வளவு கஞ்சம். என்ன சொல்றாரு, நீ அவ்வளவு கஞ்சம், தண்ணிய விட்டு என்னன்னு சொல்லி தாளிக்கிறவ நீ. உன்னை தேடி நான் வரேன்,
அதான் காசு வெறுத்தவளே, உங்ககிட்ட காசு நிறைய இருக்கு, கார வீட்டு கருப்பாயி. கார வீடு அப்படின்னா மெத்த வீடு, மாடி வீடு இருக்கிறவனி. ஆனா தண்ணி விட்டு எண்ணெயின்னு தாளிக்க தெரிஞ்சவளே. ஆனா நீ என்ன பண்ணுவ? உன்னுடைய கஞ்சத்தினால உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய பொருள் இருக்கு, நிறைய காசு இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணுவ? தண்ணிய ஊத்தி என்னன்னு சொல்லி தாளிக்க தெரிஞ்சவனி. அடுத்து சலவைக்கு போட்டா சாயம் குலையும்னு சீல் துவைக்காத சிக்கனத்து மாதரசி. நீ என்ன பண்ணுவ? சலவைக்கு போட்டா சாயம் போயிரும்னு சீல் துவைக்காத, சீலே பிரிக்காம பத்திரமா வச்சிருப்ப. கால் மூட்டை விதைச்சோளம், கால் மூட்டை விதைச்சோளம் கடனா தாத்தாயி, கால் மூட்டை கடனுக்கு முழு மூட்டை அளக்குறேண்டி. நீ எனக்கு கால் மூட்டை கொடுத்தேனா விதைச்சோளம், உனக்கு நானு முழு மூட்டையாவே உனக்கு கொடுத்துறேன். என்னுடைய காட்டுல என்னுடைய கொள்ளையில விளைஞ்சிருச்சுன்னா உனக்கு நான் முழு மூட்டை அளக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட கேக்குறாரு? பொண்டாட்டி கிட்ட கேக்கல, கார வீட்டு கருப்பாய் கிட்ட போய் கடன் கேக்குறாரு. அடுத்து ஊத்துதடி ஊத்துதடி ஊசி மலை ஊத்துதடி. என்னது? ஊத்துதடி ஊத்துதடி ஊசி மலை ஊத்துதடி. சாத்துதடி சாத்துதடி சடசடையா சாத்துதடி. இங்க பாத்தீங்கன்னா தொடங்கின மலை, எங்கேயோ போன மலை, எங்களெல்லாம் காய வச்சுட்டு எங்கேயோ போன மலை வந்துருச்சு. வந்த மலை நிக்காம ஊத்துதடி ஊத்துதடி ஊசி மலை ஊத்துதடி சாத்துதடி சாத்துதடி சடசடையா சாத்துதடி. இப்படி நிக்காம ஊத்திக்கிட்டு இருந்தா நான் எப்படி வெல்லாம செய்ய அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஏழை விவசாயிகள் படும் பாட்டை வைரமுத்து அவர்கள் சொல்லுமா. மழை வந்தாலும் ரொம்ப சோகப்படுறாங்க, மழை வந்தாலும் ரொம்ப சோகப்படுறாங்க. என்னமா பண்ண? மழை ஒரு அளவோட பெய்யணும், அளவில்லாம பெஞ்சா எப்படி வெல்லாம பண்ண முடியும்? ஆமாப்பா. பாலும் மலைக்கு பைத்தியமா புடிச்சிருச்சு, பாலும் மலைக்கு பைத்தியமா புடிச்சிருச்சு, மேகத்தை கிழிச்சு மின்னல் கொண்டு தைக்குதடி. அதாவது இந்த மலைக்கு பாலா போன மலைக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு, மேகத்தை கிழிச்சு மின்னல் கொண்டு தைக்குதடி. அப்படியே பிச்சுக்கிட்டு மின்னல் வெட்டுது, மின்னலும் இடியுமா அப்படி அடிச்சு துவைக்குது. அப்படி ஒரு மழை பெய்யுது. முந்தா நாள் வந்த மழை மூச்சு முட்டை பெய்யுதடி. முந்தா நாள் தொடங்கின மழை இன்னைக்கு வரைக்கும் நிக்கல, மூச்சு முட்டை பெய்யுது. திசையேதும் தெரியாம தெரவோட்டு கொட்டுதடி. அப்படி தெரவோட்டு எங்களுடைய கஷ்டம் ஒன்னும் தெரியாம அப்படி பேஞ்ச மழை நிக்காம மூச்சு முட்டை கொட்டிக்கிட்டே இருக்குதடி. கூரை ஒழுகுதடி, குச்சி வீடு நனையுதடி, ஈரம் பரவுதடி, ஈரக்குளம் நடுங்குதடி. என் கூரை எனக்குன்னு இருந்த ஒரே கூரையும் அதுல பிச்சுக்கிட்டு ஒழுகுது, குச்சி வீடு நனையுதடி. உள்ள இருந்த நிலமெல்லாம் எனக்கு காரபோட வசதி இல்ல, மண்ணுல போட்டு சாணியில வலிச்சு வச்சிருந்தேன், அதெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஈரம் பரவுதடி, ஈரக்குளம் நடுங்குதடி. அந்த ஈரம் வந்த ஈரத்துல என்னுடைய ஈரக்குளம் நடுங்குதடி. நாடு நடுங்குதையா, நச்சிமழை போதுமையா, வித விதைக்க வேணும் வெயில் கொண்டு வாருமையா. ஐயா பேஞ்ச மழை போதும், நாடே நடுங்குது, நச்சுமழை போதுமையா. நீ கொட்டிய இந்த நச்சுமழை விஷம் போல இருந்த இந்த கொட்டிய மழை போதுமே, வித விதைக்க வேணுமையா. நீ மழையெல்லாம் கேட்ட மழை, தெய்வத்தெல்லாம் கேட்டு பெய்த மழை போதுமையா. இப்ப நான் வித விதைக்கணும் வெயிலோட வாருமையா அப்படின்னு அடுத்த தெய்வத்தை தேடி இந்த விவசாயிகள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. அடுத்து மழையும் வெறிக்க, மசமசன்னு வெயிலடிக்க, மூளையில வச்சிருந்த மூட்டைய போய் நாம் பெரிக்க. இப்போ மழை பெஞ்சிருச்சு, மசமசன்னு வெயில் அடிச்சிருச்சு. இந்த வெயில் அடிச்சதுனால மூளையில நான் கடன் வாங்கி வச்சிருந்த விதை சோளம் வாங்கிட்டு வந்திருந்த கருப்பாய்கிட்டு இருந்து அந்த விதை சோளத்தை பார்க்க மூளைக்கு ஓடி போனேன். விதைச்சோளம் நனைஞ்சிருச்சே, வெட்டியா புத்திருச்சே, முளைக்காத படிக்கு முளை கட்டி போயிருச்சே. மூளையில வச்சிருந்த விதைச்சோளம் 3 நாளா பெஞ்ச மழையில மழை விட்டுருச்சே. முளைச்சு வச்ச இடத்துல மூட்டையோட அப்படியே முளைச்சிருச்சே. ஏர்புடிக்கும் சாதிக்கு இதுவேதான் தலையெழுத்தா, விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுதியிருக்கா. இந்த வரிகள்ல
கண்ணீர் விடாத ஒரு கொடுமையா வைரமுத்து அவர்கள் வர்ணிச்சிருக்காரு. ஏர்வுடிக்கும் ஜாதிக்கு, விவசாயம் செய்யற ஜாதிக்கு இதுவேதான் தலையெழுத்தா? அவனுக்கு இருக்கிற கொடுமை இதுதானா? அவனுடைய விதியே இதுதானா? விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுதியிருக்கா, அவனுடைய விதி தலையெழுத்தே இதுதானா? அதாவது மழை இல்லன்னு அழுதா மழை பெஞ்சு இப்படி எங்களுடைய குடிய கெடுத்து நாங்க வச்சிருந்த வித சோளமெல்லாம் ஊறி போய் வீணா போச்சு. அப்போ அந்த மூட்டையிலேயே முளைப்பு வந்துருச்சா? முளைப்பு வந்து வீணா போச்சு. காஞ்சி கெடுக்குதுன்னு கடவுளுக்கு மணி செஞ்சா, காஞ்சி கெடுக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சி கெடுத்துருச்சே பெருமானே என்ன செய்ய? காஞ்சி போச்சு, மழையே இல்ல, வருண பகவானே எங்க மீது கண் கட்டி எப்படியாவது மழை பெஞ்சிடறா அப்படின்னு கெஞ்சி கேட்கிற நேரத்துல இப்படி கெஞ்சி கேட்டு எங்களுக்கு பெய்ந்த மழை நிக்காம பேஞ்சி எங்களுடைய பொழப்ப கெடுத்துருச்சு அப்படின்னு அவருடைய வரிகளை அழகா அங்க வைரமுத்து முடிக்கிறார். அதாவது இந்த ஒரு அருமையான பாட்டுல வைரமுத்து அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விவசாயி அவனுடைய வாழ்நாள்ல சந்தோஷமே பட முடியாதா? அவனுடைய வாழ்நாளை கொண்டாடவே முடிஞ்சாதா? அவனுடைய பிறந்த பயனை அவன் அடையவே முடியாதா? அவனுடைய நாட்கள் எல்லாமே வறுமையிலேயே நீடிக்கணுமா? ஆமாமா, விவசாயி எப்பவுமே அவனுடைய வறுமையை எண்ணியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய வறுமையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு பஞ்சம், வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பஞ்சம், இந்த கடன் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பஞ்சம். கடைசியில என்ன செய்வான்? தன்னுடைய நிலப்புலங்களை வித்துட்டு பரதேசியா போக வேண்டியதுதான். அதுதான் ஒவ்வொரு விவசாயினுடைய நிலையா ஒரு நாளும் போய்கிட்டு இருக்கு. இந்த பாடலோடு என்னோடு இணைந்த அருள்யாழினி, உனக்கு மிக்க நன்றி அம்மா. மீண்டும் ஒரு அடுத்த அழகான ஒரு பகுதியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அற்புதராஜ். மிக்க நன்றி.